அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம 9th ஸ்டாண்டர்ட் தமிழில் பெண்டிங் லெசன் போன டெஸ்ட்டில் பெண்டிங் லெசன் 7, 8, 9 சரிங்களா. 3 இயல் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அந்த 3 இயலுமே என்ன செஞ்சிடலாம், இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். மண்டே நாளையிலேருந்தே நம்ம 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பாலிட்டி எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரிங்களாப்பா. நம்ம இன்றைக்கி 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய எல்லா லெசனுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களாப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்கும்போது என்ன லெசன் கொடுத்துருக்காங்கன்னா இயல் 7 இதில் இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர்களுடைய பங்கு பற்றிய ஒரு லெசன். மாசு அண்ணாமலை அவர்கள் எழுதிய ஒரு லெசன். இதில் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் நோட் செஞ்சாலே போதுமானது. எல்லாத்தையுமே படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களாப்பா. இரண்டாம் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கும் போது 1942 பிப்ரவரி 15ஆம் நாள் ஆங்கில படைகள் மலையில் உள்ள ஜப்பானிடம் வந்து சரணடைந்ததாக சொல்கிறாங்க. இப்போ இந்த இந்திய இராணுவத்திற்கு மிக முக்கிய தலைமையாக இருந்தவர் யாருன்னா மோகன் சிங் மற்றும் சுபாஷ் சந்திர போஸ், எஸ்சி போஸ் அவர்கள். 2 பேரும் மிக முக்கிய தலைவர்களாக இருந்தவர். மோகன் சிங் என்பவர் தலைமையில் தான் என்னது இந்திய தேசிய இராணுவமே உருவாகியது சரிங்களாப்பா. இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் இதில் தெரிஞ்சால் போதும். அடுத்தது டெல்லி நோக்கி செல்லுங்கள், டெல்லி செல்லுங்கள், டெல்லி சலோ என்ற முழக்கத்தை கொண்டு வந்தார் யாருன்னா எஸ்சி போஸ், சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான். இந்த கூற்று பாருங்கள், நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டுமென்று கூறியவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர் அவர்கள். நேதாஜியை பாராட்டி ஒரு கூற்று அப்படிங்கிறது சொல்கிறாரு சரிங்களாப்பா. அடுத்த பாயிண்ட்ஸ் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது தமிழகத்திலிருந்து பெரும் படையை தீட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமை யாரை சேரும்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை சேரும் சரிங்களாப்பா. நெக்ஸ்ட்டு கூற்று வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள் தான் என்று கூறியவர் தில்லான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், டிஎன்பிஎஸ்சியில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் இது. இதில் இருக்கிறதெல்லாம் ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணால் போதும். இதிலலாம் எதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் நமக்கு தேவையில்லை. சுபாஷ் சந்திர போஸ் உருவாக்கிய அந்த பெண்கள் படைப்பிரிவு, ஜான்சி ராணி பேரில் உருவாக்கப்பட்ட பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியவர் லட்சுமி அவர்கள் சரிங்களா. லட்சுமி அவர்கள் தான் தலைமை தாங்கினார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். மலேயாவில் உள்ள தமிழர்களின் இரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் சரிங்களா சர்ச்சில் கூறியிருக்கிறார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஆங்கில பிரதமர் சர்ச்சில் அவர்கள் கூறியிருக்கிறார். இந்த கூற்று ரொம்ப முக்கியமானது சரிங்களா, இதை நோட் பண்ணால் போதும். அடுத்தது இந்த 2 கூற்றுகளில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கூற்று. இந்த செகண்ட் கூற்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகரை பொழுது வேண்டுமா? அப்படியானால் இரவில் என்ன செய்யுங்கள்? நீண்ட நேரம் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இரவில் என்ன செய்யணும்? நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் இளங்கதிரவனோட வைகரை பொழுது கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த கூற்று வழியாக என்ன செய்கிறாரு சொல்கிறார். பேராசிரியர் மாசு அண்ணாமலை இந்திய தேசிய இராணுவத்தோட தமிழர்கள் பங்கு அப்படிங்கிற நூலுக்கு தமிழக அரசோடைய விருது என்ன செஞ்சுருக்காரு? வாங்கியிருக்காரு. இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இவ்வளோ தான். வேறு எதுவும் நமக்கு தேவை இல்லை சரிங்களாப்பா. ஏனென்றால் இலக்கணத்தில் தான் நமக்கு எத்தனை கொஷின்? 85 கொஷின் அப்படிங்கிறனால நமக்கு அதில் இருக்கிறது தேவையில்லை.
ஸோ அடுத்தது சீவக சிந்தாமணி. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சீவக சிந்தாமணி. ஸோ திருத்தக்க தேவர் எழுதிய சீவக சிந்தாமணி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்லேருந்து ஸோ நிறைய கொஷின் இதில் கேட்டிருந்தாங்க. ஸோ தெங்கு என்பதன் பொருள் என்ன அப்படின்னா தேங்காய். ஸோ ரொம்ப முக்கியம், தெங்கு தேங்காய். ஸோ தேங்காயை எப்படி நம்ம பிரித்து எழுதுவோம்? ஸோ தேங்காய் பிரித்து எழுதுக. ஸோ உங்களுக்கான கேள்வி தேங்காய் பிரித்து எழுதுக. சரிங்களா, தேங்காய் பிரித்து எழுதுக. ஸோ இசை அப்படின்னா என்னது? புகழ். இசை அப்படின்னா புகழ். எதிர்ச்சொல் என்ன? வசை. இசைனா புகழ், எதிர்ச்சொல் வசை. ஸோ வருக்கை அப்படின்னா என்னது? பலாப்பழம். வருக்கை அப்படின்னா பலாப்பழம். நெற்றி. நெற்றி அப்படின்னா என்னது? உச்சி. நெற்றி அப்படின்னா உச்சி. வருக்கை என்றால் என்னது? பலாப்பழத்தை குறிக்கும். மால்வரை. மால்வரை அப்படின்னா பெரிய மலை. மால்வரை அப்படின்னா பெரிய மலை. அப்புறம் டோர் சாத்திட்டு. மால்வரை. மால் அப்படின்னா என்னது? பெரிய மலை. ஸோ அடுத்தது மடுத்து. மடுத்து என்றால் பாய்ந்து. கொழுநிதி. கொழுநிதினா என்ன சொல்கிறாங்க? திரண்ட நிதி. சரிங்களா, திரண்ட நிதி சொல்கிறாங்க. கொழுநிதினா திரண்ட நிதி. மறுப்பு. மறுப்புனா என்னது? கொம்பு. மறுப்புனா கொம்பு. வெறினா மனம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெறினா மனம். கழனி என்றால் வயல். கழனி என்றால் வயல். செறி சிறந்த. இரிய அப்படின்னா ஓடை. இரிய அப்படின்னா என்னது? ஓடை. இரிய அப்படின்னா ஓடை. ஸோ சூல் அப்படின்னா கரு. ஸோ இது என்ன செஞ்சிடலாம்? ஈஸியாக போட்டுடலாம். அடிசில். அடிசில் என்றால் சோறு. அடிசில்னா என்னது? சோறு. மடிவு என்றால் சோம்பலை குறிக்கும். கொடியனார் என்றால் மகளிர். ஸோ சீவக சிந்தாமணியில் ஸோ கிட்டத்தட்ட ஒரு 13 இலம்பகம் இருக்கின்றது. ஸோ 13 இலம்பகம் இருக்கின்றது. ஸோ அடுத்து என்னது? நற்றவம். நற்றவம் என்றால் பெரும் தவம். நற்றவம் என்றால் பெருந்தவம். வட்டம். வட்டம்னா எல்லை. வெற்றம். வெற்றம்னா வெற்றி. சரிங்களா, வெற்றம் என்றால் என்னது? வெற்றி. வெற்றம்னா வெற்றி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோதான்ப்பா, இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட்டு இலக்கண குறிப்பு பார்ப்போம். நற்றவம் பண்புத்தொகை. செய்கோளம். செய்கோளம் என்றால் வினைத்தொகை. செய்கோளம் என்றால் வினைத்தொகை. தேமாங்கனி. தேன் போன்ற மாங்கனி ஓமைத்தொகை. இறைஞ்சி வினையச்சம். கொடியனார் என்பது இடைக்குறை. சரிங்களா, இடைக்குறைன்னு சொல்கிறாங்க. கொடியனார் அப்படின்னா இடைக்குறை. ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இறைஞ்சி எப்படி பிரித்துக்கலாம்? இறைஞ்சி கூட்டல் இ. சரிங்களா, இறைஞ்சி கூட்டல் இ. இப்போ சீவக சிந்தாமணி 50 காப்பியங்களில் ஒன்று. விருத்தப்பால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம். ஸோ இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின். விருத்தப்பால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம். இலம்பகம் என்ற உட்பிரிவை கொண்டது. இலம்பகம் என்ற உட்பிரிவை கொண்டது. 13 இலம்பகங்களை கொண்டுள்ள ஒரு நூல். சரிங்களா, மனநூல், முக்தி நூல், காமநூல். இதெல்லாம் சொல்கிறது என்னது? சீவக சிந்தாமணி. ஸோ ஆசிரியர் திருத்தக்க தேவர். சரிங்களா, ஸோ சமண சமயத்தை சேர்ந்தவர். ஸோ அவருடைய காலம் 9ஆம் நூற்றாண்டு. சீவக சிந்தாமணி பாடலுக்கு முன்னோட்டமாக இருந்த நூல் எது? ஸோ நரிவிரத்தம் என்ற நூலையும் இயற்றியவர் திருத்தக்க தேவர். ஸோ இதுவும் ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். சரிங்களாப்பா, ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் முடிச்சாச்சு. ஸோ தென் முத்தொள்ளாயிரம். ஸோ இதில் என்ன செஞ்சுருந்தாங்க? ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன கொஷின் அப்படிங்கிறத பார்ப்போம். சேர நாடு, சோழம், பாண்டிய நாடு. சொல்லும் பொருளும் மட்டும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லல் என்றால் சேரு. அல்லல்னா சேரு. பலனம் என்றால் நீர்மிக்க வயல். வெறி. வெறி என்றால் அஞ்சி. பார்ப்பு அப்படின்னா குஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது டிஎன்பிஎஸ்சியில் பொறுத்துகளை சில இடத்துல என்ன செஞ்சுருந்தாங்க? கேட்டிருந்தாங்க. அல்லல் என்றால் சேரு. அல்லல் என்றால் சேரு என்பதை குறிக்கும். ஸோ அடுத்தது நந்து. நந்துன்னா என்னது? சங்கு. நந்துனா சங்கு. கமுகு கூந்தல் அப்படின்னு என்னது? பாக்கு. முத்தம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? முத்து அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட்டு ஒரு ரீட் அவுட் பண்ணாலே என்ன செஞ்சிடலாம்? ஈஸியாக எல்லாத்தையும் படிச்சிடலாம். வெண்குடை, இளங்கமுகு எல்லாமே பண்புத்தொகை. கொல் யானை, குவிமுட்டு, வினைத்தொகை ரொம்ப ரொம்ப முக்கியம். குவிமுட்டு வினைத்தொகை. சரிங்களாப்பா, வினைத்தொகைன்னு என்னது? 3 காலங்களையும் உணர்த்தும். வெறியி சொல்லிசை அளபடை. சொல்லி வெறியி இருந்தால் என்னது?
சொல்லிசை அளபடை. வெண்பாவால் இயற்றப்பட்ட முதல் நூல் முத்தொள்ளாயிரம். சேர சோழ பாண்டியர்களை பற்றி குறிப்பிடும் நூல். ஸோ உங்களுக்கான கேள்வி, சேரர்களை பற்றி குறிப்பிடும் நூல் என்ன? ஸோ உங்களுக்கான கேள்வியை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 3 மன்னர்களை பற்றி 900 பாடல்களை கொண்டது. ஸோ இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின். 108 செயல்களை கொண்டது. ஆசிரியர் பெயர் என்ன செய்யுது? ஆசிரியர் பெயர் நமக்கு தெரியவில்லை. முத்தொள்ளாயிரத்துடைய ஆசிரியர் பெயர் நமக்கு தெரியவில்லை. ஸோ இந்த கொஷின் தான் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. சேரநாடு அச்சமில்லாத நாடும் ஏற்களன் சிறப்பும் போர்க்கள சிறப்பும் உடைய நாடாக திகழ்ந்தது இது அப்படின்னா சோழ நாடு. இது ஒரு குரூப் 4 கொஷின். சரிங்களா? பாண்டிய நாடு முத்து தெரியும். சேர நாடு அச்சமில்லாத நாடு. சோழ நாடு ஏற்களம் மற்றும் போர்க்களம் சிறப்புடைய நாடாக கருதப்படுகிறது. சரிங்களாப்பா? ஸோ அந்த கொஷினை என்ன செஞ்சுக்கலாம், நோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது மதுரை காஞ்சியோட ஆசிரியர் மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சியோட ஆசிரியர் மாங்குடி மருதனார். ஸோ இந்த பாடல் வரியெலாம் நமக்கு தேவையில்லை. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவையோ என்ன செஞ்சுக்கலாம், அதை மட்டும் நம்ம படித்தா போதும். ஸோ பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு. ஸோ என்ற வரி மதுரை காஞ்சியில் வனவிலங்கு சரணாலயம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. சொல்லும் பொருளும் தான் என்னது நமக்கு முக்கியம். புரிசை என்பதன் பொருள் மதில். புரிசை என்றால் மதிலை குறிக்கும். அணங்கு தெய்வம். சில்காற்று தென்றல் காற்று. புலை என்பதன் பொருள் சாளரம். மாகால் என்பது பெருங்காற்றை குறிக்கும். முன்னீர் கடல். பனை முரசு. ஸோ 2 சுழியில் 3 சுழினை. பனை அப்படின்னா முரசு, 3 சுழினை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கயம் நீர்நிலை. ஓவு ஓவியம். நியமம்னா என்னது, அங்காடி. சரிங்களாப்பா? ஸோ அடுத்து இலக்கண குறிப்பு பார்க்கும்போது ஓங்கிய பேரச்சம். நிலைய சொல்லிசை அளபடை. குலாத்து செய்யிலிசை அளபடை. வாயில் அப்படின்னா என்னது, இலக்கண போலி. சரிங்களா? வாசல் அப்படின்னா என்னது, மருவு. சரிங்களா? வாசல் அப்படின்னா மருவு. மாகல் உரிச்சொற்றொடர். முழங்கிசை இமிலிசைனா என்னது, வினைத்தொகை. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இமிலிசைனா என்னது, பண்பு தொகை கிடையாது, வினைத்தொகை. முழங்கிசை இமிலிசை வினைத்தொகைகள். சரிங்களாப்பா? ஸோ நெடுநிலை. முன்னீர் என்பது பண்பு தொகை. மகிழ்ந்தோர் என்பது வினையாளனின் பெயரை குறிக்கும். மகிழ்ந்தோர் என்பது வினையாளன் பெயரை குறிக்கும். 10 பாட்டு நூல்கள் 1 மதுரை காஞ்சி. ஸோ காஞ்சி என்பது நிலையாமையை கூறும். சரிங்களா? காஞ்சி என்பது நிலையாமையை கூறும். நிலையாமையை பற்றி கூறும். 782 அடிகளில் 354. சரிங்களா? 354 354 அடிகள் மதுரையை பற்றி மட்டுமே கூறுகின்றது. ஸோ இதனை பெருகுவல மதுரை காஞ்சி என்றும் கூறுவர். ஸோ தலையங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடுகின்ற ஒரு நூல் மதுரை காஞ்சி. ஆசிரியர் மாங்குடி மருதனார். திருநெல்வேலி மாவட்டத்துள்ள மாங்குடி என்ற ஊரில் பிறந்தவர். சரிங்களாப்பா? 8 தொகையில் 13 பாடல்களை பாடியுள்ளார். யார்? மாங்குடி மருதனார். சரிங்களாப்பா? ஸோ இவ்வளோதான்ப்பா. இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தாச்சு. சந்தை இது என்னது, ஒரு உரைநடை பகுதி தான். சரிங்களா? ஒரு உரைநடை பகுதி. ஸோ இதில் ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஸோ சந்தை எங்கே ஃபேமஸ்ஸு அப்படிங்கிறத ஸோ மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இல்லை. ஸோ ஒரே ஒரு பாடல் மருதகாசி அவர்கள், திரைக்கவி திலகம் மருதகாசி அவர்கள் எழுதிய ஒரு பாடல் சந்தையை பற்றி. புதிய ஏத்தி வண்டியில் பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு, நீ விற்று போட்டு பணத்தை என்ன செல்லக்கண்ணு. ஸோ அதில் ஒரு பாடல் வரும். சரிங்களாப்பா? ஸோ யூடியூப்பில் போட்டு பாருங்கள். ஸோ மணப்பாறை மாடு கட்டி மாயாவரம் ஏறு பூட்டி வயகாட்ட உழுதப்போடு செல்லக்கண்ணு. ஸோ இது போல் ஒரு அற்புதமான பாடல் மருதகாசி அவர்களுடைய வரும். ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் கேட்டு பாருங்கள். ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஆகு பெயர். சரிங்களா? ஆகு பெயர். ஸோ எத்தனை வகைப்படம்? 16 வகைப்படம். ஆகு பெயர் 16 வகைப்படம். ஸோ
ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக இப்போது பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன செஞ்சுக்கலாம், ஆகு பெயர் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸாக பார்க்கும்போது, ஆகு பெயர்னு என்னப்பா சொன்னேன், ஒன்றன் இயற்பெயர் அதாவது பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு ஆகி வருவது ஆகு பெயர் 16ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ அதில் சில ஆகு பெயரை என்ன செஞ்சுக்கலாம் பார்ப்போம். ஸோ முதலாகு பெயர் பொருளாகு பெயர் என்ன சார் அப்படின்னா, முல்லையை தொடுத்தால், என்னது முல்லையை தொடுத்தால் என்பது முதற் பொருளாகிய முல்லை கொடிக்கு, முதற் பொருளாகிய முல்லை கொடிக்கு அதன் சினை உறுப்பு சரிங்களா சினையாகிய பூவுக்கு ஆகி வருவதால் இதனை முதலாகு பெயர் அல்லது பொருளாகு பெயர் என்று அழைப்பர். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்தது பாருங்கள், வகுப்பறை சிரித்தது. ஸோ இப்போ வகுப்பறை போயிட்டு எங்கேயாவது சிரிக்குமாப்பா? சொன்னால் யோசிச்சு பாருங்கள், வகுப்பறை என்ன செய்யாது, சிரிக்காது. ஸோ வகுப்பறை என்பது இடத்தை குறிப்பதனால் இடவாகு பெயர். சார் வகுப்பறை சிரித்தது என்பது ஆகு பெயர் எப்படி சார் வரும்னா, நமக்கு டெஃபினேஷன் என்னது, ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதோடு தொடர்புடைய மற்றொரு பொருளுக்கு ஆகி வரணும். சார் இப்போ வகுப்பறையில் உள்ள மாணவர்கள் சிரித்தார்கள் அப்படின்னு வந்தால் என்ன ஆகு பெயர் சார் அப்படின்னா, அது ஆகு பெயரே கிடையாது. ஏன் சார் அப்படின்னா, டைரெக்டாக நான் சொல்லிட்டேன், ஆகு பெயர்னால் அது கிடையாது, இன்டைரக்டாக சொல்லணும் சரிங்களா, அதுதான் ஆகு பெயர் சரிங்களா. இப்போ புரியுதுங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னது, கார் அறுத்தான். ஸோ கார் அப்படிங்கிறது கார் காலத்தை குறிப்பதனால் காலவாகு பெயர். மறிக்கொழுந்து நட்டான் என்பது என்னது, சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவதால் ஸோ சினையாகு பெயர். மஞ்சள் பூசினான், நிறம், அளவு, சுவை, வடிவம், இந்த 4 இதில் வந்தால் பண்பாகு பெயர். தொழிலாகு பெயர், வற்றல் தின்றான். வற்றல் என்னும் தொழில் பெயர் வற்றிய உணவுப் பொருளுக்கு ஆகி வந்தது, வற்றல் தின்றான் சரிங்களாப்பா. அடுத்தது பாருங்கள், வானொலி கேட்டும் இருந்தான். வானொலி என்பது என்னது, கருவி, அப்போ கருவியாக பெயர். பைங்கூழ் வளர்ந்தது, காரியவாகு பெயர். ஒரு காரியம் என்ன செய்யுது, கூழ் என்னும் காரியம் அதன் கருவியாக பயிருக்கு ஆகி வருவதால் இது என்னது, காரியவாகு பெயர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அப்போ இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கருத்தாக பெயர், கருத்தாக பெயர்னா என்னது, அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன், கருத்தாக சொல்கிறது சரிங்களா. கருத்தை சொல்கிறது தான் என்னது, கருத்தாக பெயர். ஒன்று பெற்றால் ஒளிமயம், ஒன்று பெற்றால் என்னது, ஒளிமயம். ஸோ 1, 2 வந்துச்சுன்னா என்னது, எண்ணல் அளவை ஆகு பெயர். 2 கிலோ கொடு சரிங்களா, 2 கிலோ கொடு. கிலோ வந்தால் என்னது, எடுத்தல் அளவை. கிலோ வந்தாலே எடுத்தல் அளவை சரிங்க. 2 இருக்குல்ல, அப்போ எண்ணல் அளவை ஆகு பெயர் வருமா சார் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. கிலோ வந்துருச்சுன்னா என்னது, எடுத்தல் அளவை. லிட்டர் வந்தால் முகத்தல் அளவை சரிங்களா. லிட்டர்னால் என்னது, முகக்குறம். இந்த லிட்டர் இந்த சின்ன டப்பா மாதிரி வச்சு என்ன செய்யணும், லிட்டரை முகக்குறம் இப்படின்னு என்ன பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். மீட்டர் வந்தால் என்ன சார்னா நீட்டல், மீட்டர் நீட்டல் சரிங்களா. துணி அப்படின்னா மீட்டரில் தான் வரும், அப்போ எத்தனை நீளம் சரிங்களா, எத்தனை நீளம் எத்தனை நீட்டல் அளவை ஆகு பெயர். ஸோ 5 மீட்டர் வெட்டினான், நீட்டல் அளவை ஆகு பெயர். ஸோ அந்த எக்ஸாம்பிளை வச்சு என்ன செஞ்சுக்கலாம், அந்த வார்த்தையிலே ஆன்சரை நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், ஸோ போட்டுக்கலாம். இப்போ தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தாள். ஸோ இது என்ன ஆகு பெயர் அப்படின்னு பார்க்கும்போது தொழிலாகு பெயர் சரிங்களா. தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தாள் என்பது தொழிலாகு பெயர். ஸோ தமிழரசி வள்ளுவரை படித்தாள் என்பது என்னது, கருத்தாகு பெயர் சரிங்களாப்பா, கருத்தாகு பெயர். ஸோ இப்போ 4ம் 2ம் சொல்லுக்குருதி, இது என்னது,
எண்ணல் அளவை ஆகுபெயர். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ மற்ற எல்லாமே நீங்கள் என்ன செஞ்சுருங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து என்னது, நாடும் வீடும் நமது இரு கண்கள். ஸோ நாடும் வீடும் நமது இரு கண்கள் வந்துச்சுன்னா என்னது, சினையாகு பெயர். சினையாகு பெயர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள்லாம் கேட்டால் என்ன செஞ்சுக்கலாம், ஈஸியாகவே நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ தேசிய இராணுவத்தை யார் தலைமையில் உருவாக்குனாங்கன்னா மோகன் சிங் மற்றும் யார், இந்தியர் தலைமையில் தான் உருவாக்குனாங்க. சரிங்களாப்பா. ஸோ தேசிய இராணுவம் யார் தலைமையில் உருவாக்குனாங்க அப்படின்னா மோகன் சிங் மற்றும் யார், ஜப்பானியர்ப்பா, இந்தியர் கிடையாது. மோகன் சிங் மற்றும் ஜப்பானியர் தலைமையில் உருவாக்குனாங்க. சரியாக பொருந்தியுள்ளது எது, அல்லல்னா சரி, இதுதான் சரி. ஸோ வறுக்கைன்னா என்ன வரும், பலாப்பழம். புல்னா என்னது, பறவை. மடிவு என்றால் என்னது, சோம்பல். மடிவு என்றால் சோம்பலை குறிக்கும். இளங்கமுகு செய்கோள் என்னது, பண்புத்தொகை வினைத்தொகை. சரிங்களாப்பா. ஸோ அடுத்தது நச்சில்லை கோக்கோதை நாடு அப்படின்னா சேர நாடு, கோக்கிள்ளி நாடு அப்படின்னா சோழ நாட்டை குறிக்கும். வெறி கமல், வெறின்னு என்ன சொன்னேன், மனம். அப்போ ஏ ஆப்ஷன். ஸோ இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின். ஸோ இந்த தேசிய இராணுவப்படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவம் இதயம் மற்றும் ஆத்மாவும் தமிழர்கள் சொல்கிறாரு. ஸோ கரெக்டு. இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலுச்சேர்த்த பெருமைக்குரியவர்கள் யார், தமிழர்கள். கூற்று சரி, காரணம் இரண்டுமே என்னது, சரி. சரிங்களாப்பா. ஸோ அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக என்ன செஞ்சிட்டோம், 7வது லெசனை முடிச்சிட்டோம். ஜஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸில் லெசனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ லைவை கடைசி வரையும் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ கடைசியில் உங்களுடைய நேமை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. சரிங்களாப்பா. ஓகே. ஸோ அடுத்தது என்ன பார்க்கும்போது இந்த முக்கியமான பாடல் வரி, வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளந்தாய் வளைந்து செல் கால்களால் ஆறே. சரிங்களா. காடு என்னது, காடு யாருடையது, சுரதா பார்த்தோமா. ஸோ இது வந்து என்னது, வாணிதாசனுடைய ஒரு பாடல். சரிங்களா. ஸோ ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக நமக்கு என்னது, கலை சொற்கள். நேஷ்னல் ஆர்மி தெரியும். கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச்னா பண்டமாற்று முறை. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச்னா பண்டமாற்று முறை. வெஜிடபிள் சூப் அப்படின்னா காய்கறி வடிசாறு. சரிங்களா. செவ்வியல்னா கிளாசிக். கிளாசிக்னா என்னது, செவ்வியல். சுகர் கேன் ஜூஸ்னா கரும்புச்சாறு. ஸோ போட்டலாம். ஆகாயத்திற்கு அடுத்த வீடு முகமது மேத்தா. ஸோ எந்த ஆண்டு சாகித்ய விருது பெற்றது, உங்களுக்கான கேள்வியை கமெண்ட் பண்ணிடுங்க. தமிழ் பழமொழி கீவா ஜெகநாதன். இருட்டு எனக்கு பிடிக்கும், தமிழ்ச்செல்வன். தமிழ்ச்செல்வன் சொல்கிறாரு இருட்டு எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாரு. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது என்னது, அடுத்த லெசன் இயல் 8. சரிங்களா. என் தலை கடனே அப்படிங்கிற ஒரு லெசன். ஸோ பெரியாரை பற்றிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ஸோ கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் இவரை பற்றி ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இவரை பற்றி மிக முக்கியமான கேள்விகளை என்ன செஞ்சிடலாம் நம்ம பார்க்கலாம். வெண்தாண்டி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம் என்றமெல்லாம் புகழப்படுகிறவர் யார், பெரியார். சரிங்களா. ஸோ பகுத்தறிவு பகலவன், தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ், சுயமரியாதை சுடர், வைக்கம் வீரர், பெண்ணின் போர் முரசு, ஈரோட்டு சிங்கம், புத்துலக தொலைநோக்காளர். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின். புத்துலக தொலைநோக்காளர் யார் அப்படின்னா பெரியார் அவர்கள். ஸோ ஏன், எதற்கு, எப்படி போன்ற பல்வேறு சிந்தனைகளை என்ன செஞ்சுருக்காரு, சிந்திச்சிருக்காரு. சமூக வளர்ச்சிக்கு மிகச்சிறந்த கருவியாக பெரியார் என்னது, கல்வியை தான் கருதினார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இவர் எதிர்த்தவை என்னென்னு பார்க்கும்போது இந்தி திணிப்பு, குலக்கல்வி, தேவதாசி, கல்லுண்ணல், குழந்தை திருமணம், மடக்கொடை எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காரு, எதிர்த்திருக்காரு. சரிங்களாப்பா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கூற்று என்ன அப்படின்னா
மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவி. அக்கருவி காலத்திற்கேற்ப என்ன செய்யணும்? மாற்றப்பட வேண்டும் என்று கூறியவர் யார்? பகுத்தறிவு பகலவன். சரிங்களா? ஸோ இவர் தான் எழுத்து சீர்திருத்தத்தில் இந்த நா சரிங்களா ஸோ இந்த நாவை பழைய காலத்தில் இருந்ததை இப்படி புதிய வடிவத்திற்கு மாற்றியவர் யார்? பெரியார். சரிங்களாப்பா? ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இவருடைய சிந்தனைகள்லாம் எப்போது நடைமுறைப்படுத்துகிறாங்க தமிழக அரசுனா 1978. ஸோ இதை நம்ம முக்கியமாக நோட் பண்ணிக்கணும். வரி வடிவம் எழுத்து சீர்திருத்தம், வரி வடிவம். ஸோ பெண் விடுதலை தான் முதன்மையானது என்று கூறியவர் பெரியார். சரிங்களா? பெண்கள் நலனுக்காக பாடுபட்டவர். ஸோ பெரியார் விதைத்த விதைகள் பார்க்கும்போது இடஒதுக்கீடு, சொத்துரிமை, குடும்ப நலத்திட்டம், கலப்பு திருமணம், ஸோ சீர்திருத்த திருமணம் ஏற்பு, ஸோ இதெல்லாம் என்ன செஞ்சார்? இது அதாவது விதைத்த விதைகள். சரிங்களாப்பா? ஸோ 50% விழுக்காடு பெண்களுக்கு தர வேண்டும் என்று பெண்கள் உரிமைக்காக போராடியவர். ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். 2024 குரூப் 4 கேட்ட கொஷின். ஸோ நவம்பர் 13, 1938 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டிற்கு ஈவேரா அவர்கள் பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது. சரிங்களா? பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது. ஸோ யார் சார் கொடுத்தார் அப்படின்னா யாருப்பா? டாக்டர் எஸ் தர்மாம்பாள் அவர்கள் ஸோ ஈவேராவுக்கு பெரியார் என்ற பட்டத்தை வழங்கினார். தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டம் யுனெஸ்கோ அமைப்பு 27/6/1970 அப்படியே டேட்டோடு படிச்சுக்கணும். ஸோ இந்த பாக்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் ஸோ கேட்டுகிட்டே இருப்பாங்க இந்த கொஷின். சரிங்களாப்பா? ஸோ யுனெஸ்கோ அமைப்பு 1970 27/6/1970 தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டத்தை கொடுத்தாங்க. சரிங்களாப்பா? ஸோ டாக்டர் எஸ் தர்மாம்பாள். சரிங்களா? நோட் செஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது தோற்றுவது இயக்கம், சுயமரியாதை இயக்கம், ஆண்டு 25. சரிங்களா? குடியரசு, விடுதலை, உண்மை, ரீவோல்ட். ஸோ இதுக்கெல்லாம் என்ன செஞ்சோம்? இயர், இதெல்லாம் இயர்ஸ் நம்ம 10th ஐஎன்எம் புக்கில் வரும்போது நம்ம எல்லாத்துக்கும் இயர்ஸ் பார்ப்போம். ஸோ 25, 28 இந்த மாதிரி வரும். ஸோ நம்ம பிறகு பார்ப்போம். ஸோ பெரியாரை பற்றி பாவேந்தர் பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தொண்டு செய்த பழுத்து பழம் தூய மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகுத்தொழும் மனக்குகையில் சிறுத்தையிலும் அவர்தான் பெரியார் பார் அவர்தான் பெரியார்னு யார் சொல்கிறாரு? பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் யாரை புகழ்கிறாரு? பெரியாரை பற்றி புகழக்கூடிய ஒரு வாசகமாக அமைகிறது. ஸோ அடுத்தது பிச்சமூர்த்தி அவர்களோட ஸோ இதெல்லாம் சிலபஸில் இல்லை. ஸோ இந்த வரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மிக பிடித்த வரி. சரிங்களாப்பா? முண்டி மோதும் துணிவே இன்பம் உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று கூறியவர் யார்? பிச்சமூர்த்தி. முண்டி மோதும் துணிவே இன்பம் உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று கூறியவர் பிச்சமூர்த்தி அவர்கள். விண்ண வானம், ரவின கதிரவன், கமுகுனா பாக்கு. சரிங்களாப்பா? நம்ம ஆல்ரெடியே பார்த்துட்டோம். பிறவி இருள் ஒளி எமது வாழ்க்கை போர்லாம் என்னது? இல்லாத ஒன்றை கூறுவது என்னது? உருவகம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கை போர் என்பது உருவகம். ஸோ இது ரொம்ப முக்கியம். புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலில் வள்ளிக்கண்ணன் அவர்கள் எழுதியது. ஸோ ஆனால் சிலபஸில் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கலாம். புதுக்கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் பிச்சமூர்த்தி அவர்கள். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு? இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலகுகள் இல்லா கவிதை, கட்டுக்குள் அடங்காத கவிதை என்று பல்வேறு பெயர்களில் குறிப்பிடுகின்றார். இந்து சமய அறநிலைத்துறை பாதுகாப்புத்துறை அதிகாரியாக பணிபுரிஞ்சிருக்கிறாரு. அனுமன் நவ இந்தியாவோட துணை ஆசிரியர். ஸோ அடுத்தது முதல் சிறுகதை, இவருடைய முதல் சிறுகதை சயின்ஸுக்கு பழி. ஸோ ரொம்ப முக்கியம். 32 கலைமகள் இதழ் வழங்கிய பரிசு பெற்றுக்கிறாரு. பிஷு ரேவதி ஆகிய புனை பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் யார் அப்படின்னா பிச்சமூர்த்தி அவர்கள். சரிங்களாப்பா? ஸோ இதில் பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான சில வரிகள். உங்கள் பாதையை நீங்களே தேர்ந்தெடுங்கள், ஏனெனில் வேறு எவராலும் உங்கள் கால்களை கொண்டு என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. நீங்கள் தான் நடக்கணும். ஸோ நீங்கள் படித்தாதான் நீங்கள் வேலைக்கு போக முடியும்.
எட்டிவிடும் தூரத்தில் வெற்றியும் இல்லை, அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நானும் இல்லை. சரிங்களா, அதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான மோட்டிவேஷன் புத்தகத்தில் இருக்குது. சரிங்களா, நம்ம வெளியில் போயிட்டு வீடியோஸ் தேட வேணாம். வாழ நினைப்பவனுக்கு வானம் கூட வாயிற்படி தான். சரிங்களாப்பா, எவ்வளோ அற்புதமான வரிகள் பாருங்கள். வாழ நினைப்பவனுக்கு வானம் கூட வாயிற்படி தான். ஸோ தாவேதே சிங் லாவேட்ஸு, சரிங்களா, மொழிபெயர்ப்பு. ஸோ ஒரு நூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணால் போதும். சரிங்களாப்பா. ஸோ தாவேதியம் என்ற ஒரு சீன நூலை என்ன செஞ்சார், தமிழில் சி மணி அவர்கள் வந்து என்ன செஞ்சுருக்காரு, மொழிபெயர்த்திருக்காரு. ஸோ இது மட்டும் தெரிஞ்சால் போதும். வாயிலும் சன்னலும், ஸோ இது எண்ணுமை. ஸோ இதெல்லாம் நம்ம ஈஸியாக போட்டலாம். ஸோ ஜஸ்ட் இதை என்ன செஞ்சுக்கலாம், ரீட் அவுட் பண்ணிக்கலாம். யசோதர காவியம், இதில் உள்ள பாடல் வரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்குவது யாதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது யாதெனில் வெகுளியை போக்குக. ஸோ அறம் நற்செயல், வெகுளினா சினம், ஞானம் அறிவு, விரதம் அப்படின்னா மேற்கொண்ட நன்னெறியை சொல்லும். ஆக்குக போக்குக, இயல் வந்து என்னது, வியங்கோல் வினைமுற்றுகள். சரிங்களாப்பா. ஐஞ்சிறுங்காப்பியங்கள் ஒன்று என்னது, யசோதர காவியம். யசோதரன் என்று அவந்தி நாட்டு மன்னனால் இயற்றப்பட்டது. மன்னுடைய வரலாற்றை கூறுவது 5 சருக்கம். ஆசிரியர் யாருன்னு தெரியவில்லை. சரிங்களாப்பா, அவ்வளோதான். ஸோ இந்த பாடலில் இருப்பீங்க. ஆக்குவது அதனால் அறத்தை ஆக்குக என்று கூறும் நூல் யசோதர காவியம். ஓகேவாப்பா. ஸோ அடுத்து நான் முத்துக்குமார் அவர்களுடைய ஒரு அற்புதமான ஒரு கவிதை. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சரிங்களாப்பா. ஸோ அடுத்து நம்ம இலக்கணத்துக்குள்ளே வரும்போது யாப்பிலக்கணம், ஸோ அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ யாப்பிலக்கணம், ஓகேவா. ஸோ இதுவரையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ஸோ நான் கமெண்ட்ஸ் ஆன் பண்ணி விட்றேன். ஸோ இதுவரையும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கப்பா. ஸோ ஓகே, நம்ம அட்டெண்டன்ஸ் கடைசியாக போட்டுக்கலாம். ஓகேப்பா. ஸோ அடுத்து நம்ம பார்க்கும்போது யாப்பிலக்கணம். சரிங்களாப்பா. ஸோ யாப்பின் உறுப்புகள், சரிங்களா, 6 உறுப்புகள் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ யாத்தல் அப்படின்னா கட்டுதல் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க. கவிதையேற்று முறைகளை கூறும் இலக்கணமே யாப்பிலக்கணம். சரிங்களாப்பா. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, இதெல்லாம் என்னது, 6 உறுப்புகள். சரிங்களா. எழுத்து குறில், நெடில், ஒற்று 3 வகைப்படும். பல எழுத்து சேர்ந்தது அசை, நேரசை, நிறையசை. ஸோ இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. குறில், குறிலொற்று, நெடில், நெடிலொற்று. நிறையசையில் இருகுறில் ஒற்று, குறில் நெடில், குறில் நெடில் ஒற்று. ஸோ ஆல்ரெடி என்ன செஞ்சாச்சு, 8th புக்கில் நம்ம பார்த்துருக்கோம். சீர், 1 அல்லது அதற்கு மேற்பட்ட அசைகள் சேர்ந்தது தான் சீர் அப்படின்னு சொல்கிறோம். 4 வகை: ஓரசை, ஈரசை, மூவசை, 4 அசை சீர் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ ஈரசை சீரை இயற் சீர், ஆசிரிய உரிச்சீர் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம அதாவது தேவையில்லை, இதில் ஒன்றும் பெருசாக கேட்க மாட்டாங்க யாப்பிலக்கணத்தில். ஸோ நம்ம மேல் ஸ்டாண்டர்ட் வரும்போது 11th 12th வரும்போது இன்னும் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். சரிங்களா. வாய்ப்பாடு, அசை, அந்த ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு அதை அசை பிரித்து எழுதுங்கன்னு சொல்லுவோம் மாதிரி. ஸோ அதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்கில் கேட்குறதே இல்லை. சரிங்களா. ஜஸ்ட் நம்ம பார்த்துப்போம். ஸோ இது முக்கியம். நேர் வந்தால் நாள், நிறை மலர், நேர்பு காசு, நிறைவு வந்தால் என்னது, பிறப்பு. ஸோ அந்த வாய்ப்பாடு, அதாவது திருக்குறளில் கடைசியாக முடிகிறத வச்சு என்ன செய்கிறோம், அசை பிரித்தல் வாய்ப்பாடு என்ன செய்கிறோம், கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது ஒன்றுனால நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த அசை பிரித்தல் வாய்ப்பாடை ஒரு திருக்குறள் கொடுத்து அதை என்ன செஞ்சோம், நம்ம பிரித்து பார்க்கலாம். காய்ச்சீர்களை வெண்சீர்கள் என்று அழைக்கிறோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் என்ன செய்கிறோம், நம்ம படிக்கிறோம். தேவையில்லாத படித்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நமக்கு இன்னும் அவுட் சோர்ஸ்லாம் நிறைய இருக்குது. சரிங்களாப்பா. காய்ச்சீர்களை என்ன சொல்கிறோம், வெண்சீர்கள் என்றும் அழைக்கிறோம். காய்ச்சீர்களை வெண்சீர்கள் என்றும் அழைக்கிறோம்.
ஸோ அடுத்தது அலகிட்டு வாய்ப்பாடு சரிங்களா, இதெல்லாம் நம்ம ஒரு நாளைக்கு பார்ப்போம். ஸோ இது ஒன்றும் தேவையில்லை. ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். தலை இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. ஸோ பாடலில் நின்ற சீரின் ஈற்றசையும் வரும் சீரின் முதலசையும் பொருந்துதல் தலை எனப்படும். ஸோ இதில் பாருங்கள், நேரொன்றாசிரிய தலை மாமுன் நேர் வந்தால் இதை அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதி வச்சுக்கணும். ஸோ இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க, அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதி வச்சுக்கணும். மாமுன் நேர் வந்தால் நேரொன்றாசிரிய தலை. விலமுன் நிறை வந்தால் நிறையொன்றாசிரிய தலை. ஸோ ரெண்டும் ஆப்போசிட்டாக வரணும். மா முன்னாடி நிறையும் வில முன்னாடி நேரும் வந்தால் இயற்சீர் வெண்டலை. காய் முன்னாடி நேர் வந்தால் வெண்சீர் வெண்டலை. காய் முன் நேர் வெண்சீர். காய் முன் நிறை வந்தால் கழித்தலை. நிறைய போடாதீங்க, களி நிறைய போடாதீங்க. ஸோ இதை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. காய் முன் நிறை வந்தால் கழித்தலை. அடுத்தது கனிமுன் நிறை வந்தால் ஒன்றி வஞ்சித்தலை. ஃபஸ்ட்டு என்னது ஒன்றி, கனிமுன் நிறை வந்தால் ஒன்றி வஞ்சித்தலை. கனிமுன் நேர் வந்தால் ஒன்றா வஞ்சித்தலை. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 7 என்ன செஞ்சுக்கணும், எழுதி வச்சுக்கணும். தலை 7 தலை சரிங்களா, விடுதலை அப்படிங்கிற மாதிரி 7 தலை சரிங்களா, என்ன செஞ்சுக்கணும், நோட் பண்ணிக்கணும். அடியும் தலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, அடி 5 விரலை வச்சு என்ன செய்யணும், 5 விரலை வச்சு தான் அடிக்கணும். அப்போ 5 அடி ஞாபகம் வச்சுக்கலாம். 2 சீர் குரல் சரிங்களா, ஆண் குரல் பெண் குரல் என்ன செஞ்சுக்கலாம் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 2 சீர்களை கொண்டது. சிந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சிந்து அப்படின்னா 3 சீரை கொண்டது. அளவடினா 4, அளவடினா 4 எழுத்து 4 வச்சுக்கலாம். நெடிலடினா என்னது 5 சீர், நெடில்னாலே 5க்கு போயிடணும். களி நெடில் அப்படின்னா என்னது 6 சரிங்களா, 6 7 அதுக்கு மேலே என்ன போச்சுனாலும் களி நெடிலடி. ஸோ தொடை, மோனை தொடை, எதுகை தொடை, ஏய்பு தொடை. மோனை இல்லாத டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பரே இல்லை. ஸோ ஓல்டு சிலபஸ் படி இப்போ என்னது இது கேட்குறதே இல்லை சரிங்களாப்பா. ஸோ மோனை தொடை அப்படின்னா தொடுத்தல், அடிகளில் சீர்களில் எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பதான் என்னது தொடை அப்படிங்கிறது சொல்கிறோம் சரிங்களாப்பா. ஸோ மோனைனா என்னது முதல் எழுத்து, எதுகைனா 2ஆம் எழுத்து, இயைபுனா என்னது இறுதி எழுத்து. அவ்வளோதான்ப்பா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லெசன் சரிங்களாப்பா. ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட், அதாவது சரியான விடையை தேர்ந்தெடுக்க பார்க்கும்போது என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, பெரியார் உயிரெழுத்துக்களில் ஐ என்பதை ஐ எனவும் ஸோ என்பதை அவ்வெனவும் சீரமைத்தார். அப்படியாப்பா, ஓகே. ஸோ சரிதான் சரிங்களா, இரண்டும் சரிதான். அதே போல் இந்த நா என்பதை ஸோ இப்படி மாற்றினார், இதுவும் சரிதான். சில எழுத்துக்களில் குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என்றும் எண்ணினார். ஸோ கூற்றும் சரி, காரணம் இரண்டுமே என்னது சரிதான். ஸோ அடுத்தது காலத்தினால் செய்த நன்மை பெரிதெனும் ஞானத்தின் மான பெரிது. எப்படி பிரிக்கணும், பெரித 2ஆக பிரிச்சுக்கலாம். ஸோ என்னது இரு குறில், அதுக்கப்புறம் என்னது ஒரு தனியாக ஒரு குறில் சரிங்களா, இரு குறில் தனியாக ஒரு குறில். ஸோ அப்போ பெரிது அப்படிங்கிறது வந்தால் என்னது பிறப்பு, நேர் வந்தால் நாள், நிறை வந்தால் என்னது நிறை, நேர் வந்தால் நாள், நிறை வந்தால் மலர், நேர்பு நிறைவு இல்லைங்க பார்த்தோம்ல. நிறைவு வந்தால் என்னது பிறப்பு அப்படிங்கிறது வரணும். ஸோ இதில் எப்படி சார் பிறப்பு வந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பெரிது இதை என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு அசை என்ன செய்யணும் பிரிக்கணும். ஸோ 2ஆக பிரிச்சுக்கலாமா. பெரிது என்னது இரு குறில், அடுத்தது இத்து கூட்டல் ஊ, கடைசியில் இத்து கூட்டல் ஊ அப்படிங்கிறத பிரிச்சுக்கணும். ஸோ இரு குறில் வந்தால் என்னதுப்பா நிறை சரிங்களா, இரு குறில் வந்தால் நிறை எஸ்ஐ. சரிங்களா, அதாவது இத்து கூட்டல் ஊ நிறைபு சரிங்களா, இத்து கூட்டல் ஊ வந்தால் என்னது நிறைபு. அப்போ நிறைபு வந்தால் என்னது பிறப்பு அப்படிங்கிறது தான் இதற்கான மீனிங் சரிங்களாப்பா.
ஸோ இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை சரிங்களா. ஜஸ்ட்டு சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று கூறியவர் யார்? ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது? பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது? ஞானம் என்னதுப்பா? அறிவு சரிங்க. ஞானம் என்பதன் பொருள் அறிவு, ஞானம்னா அறிவு. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லெசன். ஸோ நம்ம ஈஸியாக முடிச்சாச்சு. ஸோ அடுத்தது ஸோ இதெல்லாம் நம்ம ஈஸியாக போட்டுடலாம், ஓகேவா. ஸோ இந்த பாடல் வரி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டாங்க. திங்கள் முடி சூடு மலை, தென்றல் விளையாடு மலை. இது வந்து ஜிஎஸ்சில் கேட்டாங்க. யாருன்னா குமர ஊர்வலோடைய ஒரு பாடல். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திங்கள் சூடு மலை, திங்கள் சூடு அப்படின்னா குமரன், குமர ஊர்வர் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது பாருங்கள், வினைத்தொகையை பொருத்தி சரியாக. ஸோ இதெல்லாம் ஈஸியாக போட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலைச்சொல் பாருங்கள். ரிஃபார்மிங் த லெட்டர் எழுத்து சீர்திருத்தம், ஃபாண்ட்னா எழுத்துரு, பிலோசோபினா தத்துவம், சிலபல்னா அசை, சிலபல்னா என்னது? அசை. ரைமுனா இயைபு. ஸோ ரைம்னா என்னது? இயைபு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைம்னா இயைபு சரிங்களாப்பா. ஸோ இதில் வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ தங்கைக்கு தம்பிக்கு அண்ணா எழுதுகிற இதெல்லாம் வந்து தேவையில்லை. ஸோ ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணால் போதும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் படித்தா போதும்ப்பா. நியூ சிலபஸ் படி எல்லாத்தையும் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்னும் நம்ம நிறைய அவுட் சோர்ஸு நிறைய விஷயங்கள் என்னது படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் நியூ சிலபஸ் படி என்ன தேவையோ அதை மட்டும் படித்தா போதும். சார் வந்து நிறைய ஸ்கிப் பண்ணிட்டு போகிறார் அப்படின்னு நினைக்க வேண்டாம் சரிங்களாப்பா. ஓகே. ஸோ இந்த பாடம் ஸோ அடுத்த லெசன் நம்ம பார்க்கும்போது என்னதுப்பா? விரிவாகும் ஆளுமை சரிங்களாப்பா. விரிவாகும் ஆளுமை. ஸோ 9th லெசன். ஸோ ஃபைனல் லெசன் என்ன செய்ய போகிறோம்? ஈஸியாக நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஸோ இதில் என்ன சொல்கிறாருன்னா, பரந்த ஆளுமையும் மனிதநல கோட்பாடும் லத்தீன் புலவரான தெரன்ஸ் அவர்கள் கூற்று சரிங்களா. இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கணியன் பூங்கொன்றனார் அவர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளு சரிங்களா, உலக உண்மை அதாவது பொது நலம் பற்றிய சொல்கிறார். ஸோ இதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது கேளிர், டிஎன்பிஎஸ்சி கொஷின். கேளிர் அப்படின்னா என்னது? உறவினர். அதோட எதிர்ச்சொல் என்ன? அதான் கேள்வி. பகைவர். எதிர்ச்சொல் பகைவர் சரிங்களாப்பா. ஓகே. ஸோ அடுத்தது என்ன முக்கியமானது பார்க்கும்போது, பூட்கை இல்லோன் யாக்கை போல சரிங்களா. பூட்கை இல்லோன் யாக்கை போல. ஸோ இதில் சொல்லக்கூடிய பூட்கை என்பதன் பொருள் குறிக்கோள். இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின். பூட்கை என்பதன் பொருள் குறிக்கோள். புறநானூற்றில் சொல்லியவர் ஆலந்தூர் கிழார். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை என்ன செஞ்சுக்கணும்? நோட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களாப்பா. ஓகே. எத்திக்ஸ் அப்படின்னா ஒழுக்கவியல். ஸோ இதை என்ன செஞ்சுக்கலாம்? நோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ட்ருயிசம்னா பிறர் நலவியல் தமிழில் சரிங்களா. நோட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஆல்ட்ருயிசம்னா பிற நலவியல். ஸோ இம்பார்ட்டனாக எல்லாம் பார்த்து குறித்து ஒவ்வொன்றா உங்களுக்கும் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்பர்ட் ஸ்வெட்சர் என்ன சொல்கிறாருன்னா, திருக்குறளை பற்றி இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட ஒரு செயலை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது. யார் சொல்கிறாரு? ஆஹா, சுவைச்சு பார்த்துட்டு சொல்கிறாரு ஆல்பர்ட் ஸ்வெட்சர் சரிங்களாப்பா. ஸோ ட்ரைப் அப்படின்னா தெரியும் நமக்கு, பழங்குடியர் சரிங்களா. அதெல்லாம் வந்து ஈஸியாக போட்டலாம். ஸோ அடுத்தது இல்லை வேறு என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது, ஓகேப்பா, இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் புறநானூற்றில். அதெல்லாம் வந்து ஜிஎஸ்சில் கேட்பாங்க. இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் என்பது பற்றி கூறுவது புறநானூறு. படுதிரை வையம் பாத்திய பண்பே தொல்காப்பியத்தில் சொல்கிறாங்க. படுதிரை வையம் பாத்திய பண்பே சரிங்களா. ஸோ நிலத்தை பிரித்தவர் யார்? தொல்காப்பியம் தான்.
ஸோ ஓகேப்பா. அடுத்தது உலக தமிழ் மாநாடுகள் சரிங்களா. ஸோ செம்மொழி மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னு கேட்டால் 2010 கோவையில் நடைபெற்றது. ஸோ இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுமா சார் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட்டு நம்ம ஈஸியாக இருக்கிறத மட்டும் என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இது பொறுத்துகளை கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னது, கோலாலம்பூர் மலேசியாவில் நடைபெற்றது சரிங்களா. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கூட யூடியூப்பில் சொல்லுவாங்க. கொடைக்கானல் சென்று பார்த்தால் யாருடைய மனமும் கோடையில் மொத்தமாக தனிந்து சிலிர்த்து நிற்கும் சரிங்களா. அப்படிலாம் என்ன செய்வாங்க, யூடியூப்பில் நிறைய ஷார்ட்கட்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ கோலாலம்பூர் மலேசியா பார்க்கும்போது 1966 கோலாலம்பூர் மலேசியாவில் நடக்குது. ஸோ 5வது தமிழ் உணவு மாநாடு மதுரையில் சரிங்களா 81 நடக்குது சரிங்களா. எம்ஜிஆர் நடத்தியது. ஸோ 81 இது தெரியும். தஞ்சாவூர் 95 சரிங்களா. 8வது 95 தஞ்சாவூர் சரிங்களா. 95 தஞ்சாவூர். ஸோ செகண்டும் என்னது பாருங்கள், செகண்டு சென்னையில் எப்போ 68 சரிங்களாப்பா. 68 யார் பேரறிஞர் அண்ணா. ஸோ 70 பாரிஸ் 74 யாழ்ப்பாணம் 74 யாழ்ப்பாணம். ஸோ மதுரை சொல்லியாச்சு. திரும்பவும் இங்கே கோலாலம்பூர்லேயே நடக்குது. 6வதும் 1987 கோலாலம்பூர். 89 மொரிஷியஸ் சரிங்களா. ஸோ ஷார்ட்கட் வேணால் நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. கொடைக்கானல் சென்று பார்த்தால், கொடைக்கானல் சென்று பார்த்தால்னா பாரிஸ். யாருடைய மனமும் யாழ்ப்பாணம். யாருடைய மனமும்னா மதுரை. கோடையில் அதாவது மொத்தமாக தனிந்து சிலிர்த்து நிற்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரிங்களா. கொடைக்கானல்னா கோலாலம்பூர், சென்றுனா சென்னை, பார்த்தால்னா பாரிஸு, பார்த்தால் யாருடையனா யாழ்ப்பாணம், மனமும் அப்படின்னா மதுரை சரிங்களா. கோடையில்னா இன்னொரு கோலாலம்பூர், மொத்தமாகனா மொரிஷியஸ், ஸோ தஞ்சாவூர்னா தனிந்து நிற்கும் சரிங்களா. ஸோ நானே பார்த்தேன். ஸோ இதை என்ன செய்யணும், இந்த ஷார்ட்கட்டை நம்ம மனப்பாடம் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், ஷார்ட்கட்டை மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஸோ மலேசியா கோலாலம்பூர் 1966 ஃபஸ்ட்டு தெரியும். 5வது மதுரையில் தெரியும். தஞ்சாவூர் 95, சென்னை 68 அண்ணா. ஸோ இந்த 4 இது தெரிஞ்சாலே போதும். மற்றதெல்லாம் பொறுத்துக்களை ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம் சரிங்களாப்பா. ஓகே. ஸோ அடுத்தது பண்புடைமை என்னும் அதிகாரத்திற்கு உரை கண்டவர் பரிமேலழகர் சரிங்களா. பின்வருமாறு கூறுகிறார். பண்புடைமையாவது யாவர் மட்டும் அன்பினாய் கலந்து ஒழுகுதலும் அவரவர் வருத்திற்கு பரிதலும் பகுத்து உண்டலும் பழினாலும் முதலான நற்குணங்கள் பலவும் உடைமை என்று பரிபெருமன் கூற. ஸோ இந்த கூற்று வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இல்லற வாழ்க்கைக்கு என்னது தேவை, ஈகை விருந்தோம்பல் சரிங்களா. இதுவும் முக்கியம். ஸோ அவ்வளோதான்ப்பா. இமயத்துக்கோடு அப்படின்னா என்னது, புறம். இமயத்துக்கோடு வெளியில் தான் இருக்குது, அப்போ புறநானூறு. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இமயத்து தீண்டி, இமயம்னு வந்தாலே புறநானூறு தான்ப்பா. இமயம் பற்றிய ஒரு 3 கூற்று இருக்கும். இமயம் வந்தாலே என்னது புறநானூறு. பூட்கை என்பதன் பொருள் என்ன? ஸோ உங்களுக்கான கேள்வி கமெண்ட் பண்ணுங்கள். பூட்கை என்பதன் பொருள் என்ன? ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். திருவள்ளுவரை உலக புலவர் என்று குறிப்பிட்டவர் யார்? ஜியு போப். திருவள்ளுவரை உலக புலவர் என்று குறிப்பிட்டவர் ஜியு போப் அவர்கள் சரிங்களாப்பா. ஸோ அடுத்து உள்ளற்க உள்ளம் சிறுகுவ உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளது, இதெல்லாம் யார்? திருவள்ளுவர் சொல்லிய ஒரு கூற்று. தமிழுக்கு தொண்டாற்றிய கிறிஸ்தவ பிரிவில் ஒருவர் யார்? தனிநாயகம் அடிகள் சரிங்களா. இலங்கை யாழ்ப்பாணத்தில் அறக்கட்டளை சொற்பொழிவு, ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்தது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இங்கே தான். அகில உலக தமிழாய்வு மன்றம் உருவாகவும் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் உருவாகவும் காரணமாக இருந்தவர் யார்? தனிநாயகம் அடிகள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ் பண்பாடு என்ற இதில் என்ன செஞ்சுருக்காரு? ஸோ நடத்தி இன்று வரை அதை வெளிக்கொண்டு வந்திருக்காரு. அக்கறைனா யார்? கல்யாணம் பண்ணு எனக்கு தான் அக்கறையா அப்படின்னு கேட்குறாங்களா வீட்டிலலாம். ஸோ கல்யாஞ்சி சரிங்களா. உருண்டது போனது ஒன்றன் பால் வினைமுற்று சரிந்து வந்தான் அப்படின்னா அது வினைமுற்றம். அனைவரும் முற்றுமை சரிங்களா. ஒரே ஒரு வினைமுற்று கொண்டே முடிந்தால் அது முற்றுமை. ஸோ கல்யாஞ்சி அவரோட நூல்கள்லாம் என்னது ஆல்ரெடியே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஷார்ட்கட்டில். பாருங்கள், கல்யாணத்தை ஞாபகம் வச்சுக்கலாம்.
கல்யாண சுந்தரம் சரிங்களா. வண்ணதாசன் என்ற புனைப்பேரில் தான் பல்வேறு கதை கவிதையெல்லாம் எழுதுனார் சரிங்களா. கல்யாணம் நம்ம பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கிறோம். புலரி அப்படின்னு சொல்கிறோம். முன்னும் பின்னும் என்ன போகிறோம். ஆதி பவனை கும்பிட்றோம். அந்நியமற்ற நதி சரிங்களா. அநியாயம் பண்ணாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அலப்பறம் பண்ணுவாங்களே. ஸோ அப்போ மணல் உள்ள ஒரு ஆற்றங்கரைக்கு போகிறோம். மணல் உள்ள ஒரு ஆற்றங்கரையில் தான் கல்யாணம். அகமும் புறமும் முன்னாடி பின்னாடி என்னது பார்க்குறோம். உள்ளேயும் வெளியும் பார்க்குறோம். இறகுகள் சில பறவைகள் இதெல்லாம் அவருடைய நூல்கள் ஷார்ட்கட் சொல்கிறேன். கல்யாணத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில இறகு சில பறவை. கல்யாணம் என்னது கலைக்க முடியாத ஒரு ஒப்பனையாக இருக்குது. என்னது கல்யாணம். தோட்டத்துக்கு வெளியே கல்யாணம்னா என்னது அலங்கார பந்தல் என்ன செய்வாங்க, சில பூக்கள் வைப்பாங்க. அப்படியே கல்யாணம் பண்ணுற அந்த ஃபீலிங்னஸ் எப்படி இருக்கும், அப்படியே உயர பறக்கிற மாதிரி இருக்கும். ரெக்கை கட்டி பறக்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அப்போ உயர பறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன பாட்டு பாடுறோம், ஒளியிலே தெரிவது தேவதையா அப்படிங்கிற ஒரு பாட்டு வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி என்ன செய்கிறோம், அந்த பாட்டு பாடுறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிட்டோம்னா ஈஸியாக பாடுறோம். ஒரு சிறு இசையை என்ன பண்ணுறோம் பாடுறோம், சிறு இசை பாடுறோம். வண்ணதாசன் கல்யாணம் எல்லாமே மேட்ச் ஆகும் சரிங்களா. 2014 சாகித்ய அகாதமி. ஸோ இன்னொரு டைம் பாருங்கள். கல்யாணம் பண்ணுறதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா என்னது, இந்த ஷார்ட்கட்டை அழகாக நம்ம போட்டு போயிடலாம். ஸோ புலரி முன்னாடி பின்னாடி பார்க்குறோம். ஆதி பகவானை சொல்கிறோம். அந்நியமற்ற ஒரு நதியில் மணல் உள்ள ஒரு ஆறில் கல்யாணம் பண்ணுறோம். ஸோ முன்னாடி பின்னாடி உள்ளேயும் வெளியும் பார்க்குறோம். சில இறகு சில பறவை, அதாவது பெயர் தெரியாமல் ஒரு பறவை, பெயர் யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு தான் என்ன செய்கிறோம், நம்ம மனம் முடிக்கிறோம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ உயர பறக்கிறோம் சரிங்களா, உயர பறக்கிறோம். தோட்டத்திற்கு வெளியே சில பூக்கள் இருக்குது. கலைக்க முடியாத ஒப்பனை, கல்யாணம் என்பது என்னது கலைக்க முடியாத ஒப்பனை. ஸோ அப்புறம் உயர பறந்த பின்னாடி ஒரு சிறு இசை பாடுறோம். சிறு இசை என்னது, ஒளியிலே தெரிவது அப்படிங்கிற ஒரு இசை. 2016 ஆண்டு சிறு இசை வண்ணதாசனுக்கு என்னது சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. ஸோ ஜஸ்ட்டு சிம்பிளாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஹைகோ, இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல். ஸோ அமுதோன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. ஸோ நான் முத்துக்குமார். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லப்பா. குறுந்தொகை சரிங்களா, ரொம்ப முக்கியம். ஸோ யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஸோ இதுதான் என்னது அடிக்கடி வருது. குறுந்தொகை பாடியவர் யார், பாலை பாடிய பெருங்கடுகோ. ஸோ பாலை பாடிய பெருங்கடுகோ அவர்கள் பாடியது. சொல்லும் பொருளும் ரொம்ப முக்கியம். நசை விருப்பம், நல்கள் வளங்கள், பிடினா பெண் யானை, வேறம்னா ஆணனை. வெரி 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 இம்பார்ட்டன்ட். பிடி சரிங்களா, பொதுவாக பிடிக்கினாலே பெண்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களாப்பா. வேலம் அப்படின்னா ஆண் யானை, வேலம் என்றால் ஆண் யானை. யாத்தல் அப்படின்னா ஒரு வகை மரம், பாலை நிலத்தில் வரைக்கும். பொலிக்கும் உரிக்கும், ஆறு அப்படின்னா வலி சரிங்களாப்பா. ஸோ அடுத்து இலக்கண குறிப்பாருங்க. கலைய சொல்லிசை, பெருங்கை பண்புத்தொகை, பொலிக்கும் செய்யும் என்னும் வினைமுற்று. பிடிப்பசி ரொம்ப ரொம்ப முக்கியம். பிடிப்பசினா அது பிடியது பசி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். 6ஆம் வேற்றுமை தொகை சரிங்களா. பிடியது பசி ரொம்ப ரொம்ப முக்கியம். தொகை அன்பின, இதெல்லாம் என்னது பலவின் பால் அக்ரிணை வினைமுற்றம். ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களாப்பா. ஓகே, நெக்ஸ்ட் என்னது, 8 தொகை நூல்களில் ஒன்று குறுந்தொகை. 401 பாடல், கடல் வாழ்த்து நீங்களாக 401 பாடல்களை கொண்டது. ஸோ எத்தனை அடி, 4 to 8 சரிங்களா, 4 to 8. ஸோ 1915 சௌரி பெருமாள் அரங்கனார் அவர்கள் இந்நூலை பதிப்பித்தார் சரிங்களாப்பா. பாலை பாடிய பெருங்கடுகோ சேர மரபை சார்ந்தவர். ஸோ கலித்தொகையில் பாலைத்திணை பாடியதால் ஸோ அந்த பேர் அவர்களுக்கு வச்சாங்க. சமுத்திரம், ஸோ சமுத்திரம் தாய்மைக்கு வறட்சி இல்லை. ஸோ இவர்களை பற்றி இந்த உரைநடை கவிதை சரிங்களா. ஸோ இதில் இருக்கக்கூடிய நூல்கள் ரொம்ப முக்கியம். ஸோ இதையும் நம்ம ஈஸியாக பார்ப்போம். ஸோ சமுத்திரம் எங்கே பிறந்தார் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் திப்பனம்பட்டியை சேர்ந்தவர் சரிங்களா. ஸோ சமுத்திரம் அப்படின்னா என்னது, கடலை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். கடலுக்கு நடுவில் ஒரு வாடா மல்லி இருக்குது, பாலை பூரா அதில் உட்காந்துட்ருக்குது. நம்ம என்ன செய்கிறோம், மண் சுமையாக தலையில் வச்சுக்கிட்டு போகிறோம். அங்கே என்னது காகிதத்தில் ஒரு உறவு, என்னது காகிதத்தில் கப்பல் விட்டுக்கிட்டு இருக்கோம் சரிங்களாப்பா. அப்புறம் அந்த நடுவில் இருக்கிற மரத்தில் என்ன இருக்குது, அந்த ஈரத்துக்கும் அதுக்கும் வேரிலே ஒரு பழுத்த பலா இருக்குது. அந்த பலா தான் ரொம்ப முக்கியம். அந்த புதினம் தான்
சாகித்ய அகாதமி விருதை பெற்றது. அப்புறமா என்னது, அந்த பலாவை பறிச்சுன்னா குற்றம் பார்க்கில், குற்றம் செஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றம் பார்க்கில் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு தமிழக அரசு விருது வாங்குவது. சரிங்களாப்பா. சமுத்திரம்னா கடலை ஞாபகம் வச்சுக்கணும். வாடாத ஒரு மல்லி இருக்குது நடுவில். ஸோ பாலைப்புறா அதில் உட்காண்ட்ருக்கு. மண் சுமையாக தலைப்பாகையை சுமந்து போகிறோம். ஸோ வேரில் பழுத்த பலா அந்த மரத்தில் வருது. ஸோ நம்ம என்னது, அதை பிடிங்கிட்டோம்னா குற்றம் செஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களாப்பா. ஸோ அடுத்தது அணி. அணின்னா என்னது, அணி என்ற சொல்லுக்கு அழகு என்று பொருள். ஓமை அணினா என்னது, ஓம உருபுகள் வரும். ஸோ அதுதான் ஓமை அணி. மலர் போன்ற பாதம், போல, புறைய, அன்ன, இன்ன, மான. ஸோ அணி சிலபஸில் இல்லை, இருந்தாலும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம படிச்சுக்கலாம். இனிய உணவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க்கவன் தற்று. அற்று வந்தால் என்னது, ஓமை அணி. உருவகம்னா என்னது, இல்லாத ஒன்றை கூறுவது. சரிங்களா. இன்சொல் விளைநிலனே ஈதலே அப்படிங்கிறது இல்லாத ஒன்றை கூறுவது என்னது, உருவக அணி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அடுத்தது பின்வரும் நிலையணிகளை மற்றும் நம்ம பார்க்கும்போது சொல் பின்வரு நிலையணி. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸாம்பிள் அப்படியே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. துப்பாருக்கு துப்பாயா, துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாயா, தூவும் மலை. சரிங்களா. இது என்ன அணி, சொல் பின்வரு நிலையணி. முன் வந்த சொல்லே பின்னும் பலவிடத்தும் வந்து வேறு பொருள் உணர்த்துவது சொல் பின்வரு நிலையணி. ஸோ வேறு பொருள் உணர்த்துவது என்னது, சொல் பின்வரு நிலையணி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. துப்பு என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்து வேறு வேறு பொருளை தரும். துப்பா இருக்குன்னா என்னது, உண்பவருக்கு. துப்பு அப்படின்னா நல்ல நன்மை. சரிங்களா. துப்பு அப்படின்னா உணவு. ஸோ இன்னொரு துப்பு என்னது, உணவை குறிக்கும். இந்த மாதிரி வேறு வேறு பொருளை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருள் பின்வரு நிலையணி. சரிங்களா. பொருள் பின்வரு நிலையணி. கேடில் விழிச்செல்வம் அப்படிங்கிற திருக்குறளும் என்னது, பொருள் பின்வரு நிலையணி. செயலில் வந்த சொல் ஒரே சொல்லின் பொருளை பின்னரும் பல இடங்களில் வருது. ஒரே சொல் பல இடங்களில் வரும். அதான் என்னது, பொருள் பின்வரு நிலையணி. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் கேடில் விழிச்செல்வம், கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை. செல்வம் ஆகிய இரு சொற்களும் செல்வத்தையே குறிக்கின்றது. மாடுனாலும் செல்வம், செல்வம் அப்படின்னாலும் செல்வம். சொற்பொருள் பின்வரும் நிலையணி. முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களில் வரும். சரிங்களா. எல்லா விளக்கம் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. எக்ஸாம்பிளை மட்டும் படித்தாலே போதும், அழகாக போட்டு வந்துடலாம். விளக்கு என்னும் சொல் ஒரே பொருளில் பல முறை வந்துள்ளதால் என்னது, சொற்பொருள் பின்வரும் நிலையணி. வஞ்ச புகழ்ச்சி, புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும். ஒரே எக்ஸாம்பிள் தான். தேவர் அணையர் கயவர் அவரந்தன் மேவன செய்துலகலான். ஸோ இதுதான் ஆதி காலத்துலேருந்து ஒரே எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இது மட்டும் பார்த்தா போதும். ஸோ வேறு எதுவும் புதுசாக நாம் படிக்க தேவையில்லை. ஸோ இதில் பார்க்கும்போது இமயத்து கோடு. கோடு அப்படின்னா என்னதுப்பா, ஸோ கோடு அப்படின்னா கொம்பு அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கின்றது. ஸோ சிகரம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், மலை உச்சியை சொல்லுவோம். சிகரம் அப்படின்னா மலை உச்சியை சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல கோடு அப்படிங்கிறதையும் மலை உச்சி அப்படிங்கிறத சொல்கிறோம். சரிங்களா. ஸோ பி ஃபார் பாம்பே. தமிழ் புலவரை போல உரோம சிந்தனையாளர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒன்றே உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றே உலகம். ஸோ வண்ணதாசனுக்கு எது, சாகித்ய அகாதமி சிறு இசை 2016. சரிங்களா. யாத்தல் அப்படின்னா என்னது, பாலை நிலத்தில் வரும் மரம். கேடில் விழிச்செல்வம் என்னது, பொருள் பின்வரு நிலையணி. சரிங்களாப்பா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். சரிங்களா. ஸோ நம்ம 9th புக்கை ஒரு வழியாக என்ன செஞ்சாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதில் ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின், ஞானபானு என்ற பத்திரிகையோட ஆசிரியர் யாருன்னு கேட்டால் சுப்பிரமணிய சிவா. இதோட துணை ஆசிரியர் தான் யார், பாரதியார். ஸோ இதை யாரும் படிக்காமல் விட்டுறாதீங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஞானபானு பத்திரிகையோட ஆசிரியர் சுப்பிரமணிய சிவா, துணை ஆசிரியர் தான் யார், பாரதியார். செந்தமிழும் சுவையும் போல் என்னது, ஒற்றுமையாக இருக்கும். பசுமர்த்தானி எளிதில் பதியும், உள்ளங்கை நெல்லிப்பழி போல வெளிப்படைத்தன்மை. அத்தி பூத்தார் போல் என்னது, அரிய செயல். மலைமுகம் காண பயிர் போல் என்னது, வாட்டம் வாடுதல். சரிங்களா. வாட்டம் வாடுதல். ஸோ நம்ம என்ன செய்யலாம், பின்னாடி பார்க்கலாம். ஸோ அடுத்தது ஸோ இதெல்லாம் போட்டலாம். வெண்பாகு புகழ்நந்தி, பரணிக்கொரு, ஜெயங்கொண்டார், ஸோ பலப்பட்டை சொக்கநாத புலவர். ஸோ இதெல்லாம் ஓகே தான்.
ஸோ இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின். எத்துணையும் பேதமுறை எவ்வுயிரும் தம்முயிர் போல் உள்ளே. ஸோ இந்த பாடல் வரி எழுதியவர் வள்ளலார். ஸோ இதை என்ன செஞ்சுக்கலாம், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களாப்பா. அது எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். சரிங்களாப்பா. ஸோ கலைச்சொல் பார்க்கும்போது ஸோ மனிதநேயம் இதில் போட்டலாம். பர்சனாலிட்டினா ஆளுமை. ஸோ ரொம்ப முக்கியம், நோட் பண்ணுங்கள். கல்ச்சுரல் அகாடமினா பண்பாட்டு கழகம், ரொம்ப ரொம்ப முக்கியம். கட்டில்லாத கவிதைனா ஃப்ரீ வேர்ஸ். ஸ்மைலி அப்படின்னா ஓமையணி, ரொம்ப முக்கியம். மெட்டாப்பர்னா உருவகம். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லாமே முக்கியம். ஹியூமனி அப்படின்னா மனித நேயம். சரிங்களா, மனிதம் அப்படின்னு சொல்லலாம். சிற்பியின் மகள்னா பூவண்ணன். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அறிவை விரிவிசை அப்படின்னு யார் சொன்னா? அறிவை விரிவிசைன்னு பாவேந்தர் பாரதிதாசன். சரிங்களாப்பா. ஸோ இதை சொன்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணிங்கன்னா போதுமானது. ஸோ வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சரிங்களாப்பா. ஸோ இவ்வளோ நேரம் நிறைய பேர் 1 மணி நேரம் கண்டினியூஸாக உட்காந்து புக் எடுத்து வச்சு நிறைய பேர் கண்டிப்பாக ஸோ இதை வாட்ச் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க, ஃபுல் வீடியோஸ் கேட்டுட்ருப்பீங்க. சரிங்களா, எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ 9th ஸ்டாண்டர்ட் நம்ம முடித்தாச்சு. நாளையிலேருந்து 10th ஸ்டாண்டர்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாளையிலேருந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட், சரிங்களா, 10th ஸ்டாண்டர்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். 10th நியூ தமிழ் புக்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களாப்பா. ஸோ நாளையிலேருந்து 8 மணிக்கு ஸோ எல்லோரும் மறக்காமல் வந்துடுங்க. ஓல்டு கொஷின் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களாப்பா. ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் மறக்காமல் வந்துடுங்க. ஸோ மற்றவர்களை பற்றி கவலைப்படாதீங்க. அவங்க படித்தாலும் சரி படிக்கலாலும் சரி, நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்ம சிலபஸை முடித்து வச்சிடலாம். நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு இந்த குரூப் 4 தான். ஸோ நிறைய குளறுபடிகள் போயிட்டுருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம காதில் போட்டுக்க தேவையில்லை. ஒரே இலக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு டிசம்பர் 20 கண்டிப்பாக நடக்கும். ஸோ இப்போ இன்றைக்கி லைவ் கிளாஸ் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய நேமை கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ நேம் கமெண்ட் பண்ணுங்கள். லைவ் கிளாஸ் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் நேம் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் ஷோ ஆகுதா? வாய்ஸ் கேட்குதா? லைவ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா இல்லையா? ஸோ ஓகேப்பா, லைவ் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ வாட்ஸ்அப்பில் நேம்